நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டப்போ கூட சொன்னேன் நான், இது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சிங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுகிறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில் கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால் வந்து 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ளே போய் அமர்ந்துக்கிட்டீங்க, எதனால் லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ளே கொண்டு போய் நிறுத்துனீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட்டு வண்டியோட முன் சீட்லேயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டியிருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பையும் அவங்களுக்கு இருக்கு. அதை நான் இது அரசியலாக பார்க்கலன்னு நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு, யாராக இருந்தாலும் சரி. நான் தான் உங்கள்கிட்ட இப்போ தெளிவாக சொன்னேன், 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று அரசு செய்ய வேண்டியது, ஒன்று அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதில் தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான். அதனால் இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்கள் அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு போனேன்னா வேறு ஏதோ காரணங்கள் இருப்பதைப் போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால் இப்போ சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய பதிவுகள் நீங்கள் கேள்வியாக கேட்பது கூட, அந்த சமூக வலைத்தளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பாதிப்புங்கிறது நம்மளும் அவங்களுக்கு துணையாக இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவிற்கு நாம் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல, தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு. நாமக்கல்லாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், அரியலூராக இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூராக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இதுபோல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் நேற்று ஏடிஜிபி சார் ரொம்ப தெளிவாக சொன்னார். எவ்வளவு பேர் எந்தெந்த நான் வேணால் கூட அந்த பட்டியலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் யார் எவ்வளோ பேர் எந்தெந்த ஊரில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டாங்கிறத நான் உங்களுக்கு பட்டியலாகவே சொல்கிறேன். நான் ஊரில் நடந்திருந்தாலும் சரி. ஆக இது எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு சரி செய்ய வேண்டிய பங்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்கு அரசினுடைய கடமை மிக சிறப்பாக தெளிவாக செய்திருக்கின்றார்கள். காவல்துறைய பங்கு மிக சிறப்பாக, அவரே நன்றி சொன்னாரே, அவரே ஆரம்பத்தில் நன்றி தானே சொன்னார். ஒன்றும் காவல்துறை குறை சொல்லலையே. நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று நான் பேசுறது காரணமே காவல்துறை தான், நன்றின்னு தானே அவர் சொன்னார். இப்போ காவல்துறையை தன்னுடைய பங்கை சரியாக தான் செஞ்சுருக்கு, கடமையை சரியாக தான் செஞ்சுருக்காங்க. அந்த இடங்களில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்குது. சரி செய்ய வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. அதை வரக்கூடிய நாட்களில் சரி செய்ய வேண்டும். ஆக நான் இன்னைக்கு அழைத்ததில் நீங்கள் கேட்ட கேள்விகளிலும் குறிப்பாக என் மீது சொல்லப்பட்ட புகார்களில் நீங்கள் வைத்த அந்த புகார்களுக்கு நான் தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கேன். எனவே நான் நேசிக்கக்கூடிய எங்கள் தலைவரால் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, நான் போற்றி வழங்கக்கூடிய என்னுடைய மாவட்ட மக்களாக இருந்தாலும் என்னுடைய தொகுதி மக்களாக இருந்தாலும் நாங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பணிகளையும் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் ஏதோ ஒரு சில அரசியல் இயக்கங்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடந்திருக்கக்கூடிய தவறுகளை அரசின் மீது திசை திருப்பதும் அல்லது தனிப்பட்ட என் மீதோ அல்லது மற்றவர் மீதோ திசை திருப்ப முயற்சி என்பதும் ஒரு தவறான செயலாகும். அதற்கு யாரும் துணை போக வேண்டாம். எனக்கு நீங்க சொன்ன வீடியோ நான் பார்க்கல, அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். விஜய்க்கு அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தோம்.